இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் என்னென்னா கார சட்னி முட்டை தோசை. கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு அப்புறமா முட்டை தோசை எப்படி செய்யலாம். காஞ்சி மிளகாய் ஒரு 2 டொரன்னு போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகாயும் சேர்த்தேன்னா அப்போ தான் அது நல்லா வரப்படும். அடுத்தது தக்காளி, இதையும் பூண்டு நான் காட்டுறேன். சட்னிக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு 2 ட்ரிப்பு டொரன் மிக்ஸில் போட்டுக்கோங்க. அடுத்தது 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம், அடுத்தது பூண்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 சொட்டு டொரன் போட்டு இது கிரைண்ட் ஆகிடும். காரம் சட்னி முட்டை தோசை ரெடி.